அதாவது நுரையீரலை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். நுரையீரல் அப்படிங்கிறது இந்த இதில் ரெண்டு பகுதியாக இருக்குது. இங்கிட்டும் இங்கிட்டும் இருக்குது. வலது பக்கம் உள்ள பகுதி பெருசாக இருக்கும், இடது பக்கம் உள்ள பகுதி சிறுசாக இருக்கும். இந்த நுரையீரலில் லட்சக்கணக்கான காற்று பைகள் இருக்கும், காற்று அறைகள், லட்சக்கணக்கான அறைகள் இருக்கும். நம்ம மூச்சு இழுக்கும்போது அந்த காற்று பைக்குள்ளே தான் அவ்வளவும் போகும். அந்த காற்று போயிட்டு நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை மற்ற கழிவு, அதில் நிறைய கழிவு இருக்கும், அதையும் நம்ம மூச்சு வெளியிடும் போது அது பூரா வெளியே போயிடும். இந்த நுரையீரலோட வேலை நம்ம காற்றை இழுக்கிற காற்றுல உள்ள சுத்தமான ஆக்சிஜனை எடுத்து நம்ம உடம்புக்கு ரத்தத்தோட கலக்க வச்சுட்டு மற்ற தேவையில்லாததை வெளிமூச்சில் வெளியே பற்றிடும். இதுதான் நுரையீரலுடைய வேலை. அப்போ இந்த நுரையீரல் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா, அந்த லட்சக்கணக்கான அறைகள் இருக்குல்ல, அந்த அறைகள் நம்ம சுவாசிக்கக்கூடிய தேவையில்லாத தூசிகள், தேவையில்லாத இந்த கழிவு, காற்றுல உள்ள மாசுபட்ட கழிவுகள், இதனால் இந்த லட்சக்கணக்கான அறைகள் அப்படி கழிவுகளால் அடைக்கப்படுது. அந்த அறைகள் பூரா, பைகள் பூரா கழிவுகளால், இந்த சீரட் அடிக்கிங்க அந்த புகை கழிவு, ஃபேக்ட்ரி இருக்கீங்க, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கிங்க, இல்லை ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கீங்க அதனுடைய கழிவு, இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்க, லெப்பம் பார்க்குறாங்க, அந்த இதில் புகை வரும், தேய்க்கும் போது, சோதனை தேய்க்கும் போது அந்த கழிவு, இப்படி கல்குவாரியில் வேலை பார்க்கிங்க அதில் உள்ள பிடிப்படி காற்று வரக்கூடிய தூசி, சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கிங்க, சிமெண்ட் கடையில் வேலை பார்க்கிங்க, அப்படிங்கும்போது அந்த தூசியில் வரக்கூடிய கழிவுகள், இந்த மாதிரி கழிவுகளால் அந்த லட்சக்கணக்கான காற்று பைகள் எல்லாம் அசுத்தமாகும். அசுத்தமாகும் போது நம்ம உள் இழுக்கும் காற்று என்ன செய்யும், ஒவ்வொரு காத்தறைக்கும் போய் நிறைய காற்றுகள் உள்ளே போய் சுத்தமாகி நமக்கு நிறைய ஆக்சிஜன், காற்றுல பிராணசக்தி அப்படிங்குவாங்க, அந்த சக்தி அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தோட கலந்து உடம்பு பூரா இருதயத்து மூலமாக பம்ப் பண்ணி உடம்பு பூரா போகுது. அந்த பிராணசக்தி, சுத்தமான காற்று கிடைக்கல ஒருத்தருக்கு, இந்த மாசுபட்ட காற்றையே சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம், உடனேலாம் யாருக்கும் வராது, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இந்த ஆஸ்துமா, சளித்தொல்லை, வீசிங், டிபி, காசம், இப்படி பல பேர் வச்சுருக்கோம். அப்போது நுரையீரலுடைய தேக்கம், இந்த காற்று பைகள் பூரா அடைபட்டு காற்று உள்ளே போக முடியாமல், அவங்க காற்று முறையாக உள்ளே போனால் தானே நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காற்று அறைகள், ஒரு லட்சக்கணக்கான அறைகளில் எல்லா அறைகளும் பூட்டப்பட்டு கழிவால் அடைச்சி, ஒரு கொஞ்சம் அறைகளுக்குள்ள 10 20 அறைகள், 30 அறைகள், 100 அறைகள், இந்த மாதிரி இருக்க என்ன செய்யணும், வீசி இழுப்பு வந்துடும். எப்படி அப்படின்னா, அப்படி இழுத்தோடனே என்ன செய்யும், அவ்வளோ அடைப்பட்டு அப்போ என்ன செய்யும், மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா காற்று அறையெல்லாம் அடைப்பட்டு அப்போ காற்று உள்ளே போகாது, போன காற்று திரும்ப தான் வரும். அப்போ அவங்களால முறையாக சுவாசம் பண்ண முடியாது. அதான் மூச்சு பயிற்சி செய்ய சொல்லுவாங்க. அப்போ இந்த காற்று அறைகளை நுரையீரலில் உள்ள காற்று பைகள் அறைகளை சுத்தப்படுத்தணும். தேக்கம் நோய், நீக்க மருத்துவம். எந்த இடத்துல தேங்காய் அதிகமாகுதோ அது நோய், அந்த கழிவுகளை வெளியேற்றுறது தான் மருத்துவம். அப்போ இந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம முறையான மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் அந்த கழிவுகளெல்லாம் வெளியே வரக்கூடிய மருத்துவம், கருந்துளசி, கண்டங்கத்திரி, ஆடாதரை, யூக்கலிப்டஸு, இந்த மாதிரி சளிகளை வெளியே கொண்டு வரக்கூடிய இதை கஷாயங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம், இதெல்லாம் சாப்பிட்டு சுத்தமான காற்றை சுவாசம் பண்ணி
நீங்கள் ஒரு தப்பான வேலையில் இருக்கீங்க, அந்த நுரையீரலில் கெடுக்கக்கூடிய காற்றை சுவாசம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு உடனே வெளியே வரணும். வெளியே வந்து அது வேலை பார்க்கிங்கன்னா அதை விட்டு வெளியே வந்து சரியான சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் மாறி இந்த மாதிரி மருந்துகளை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா 12 வருஷம் வீசிங் பப்படிச்சு ரொம்ப வீசிங்கில் கஷ்டப்பட்டவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷத்துலலாம் கொண்டு வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஹோமியோபதியில் கரந்துரசி, கண்டங்கத்திரி, ஆடாதுரை, யூக்லிப்டஸு இந்த மாதிரி தாவரங்களில் செஞ்ச மருந்துகள் நிறைய இருக்குது. அதன் மூலமாக நுரையீரலை சுத்தப்படுத்தணும். நுரையீரலை சுத்தப்படுத்தி கொண்டு வரும்போது உடற்பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, அதாவது மூச்சு இறைக்க நடைப்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சமாக செய்ய 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 அந்த பயிரில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வரும். வெளியே வர 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 காற்று நல்லா உள்ளே போகும். அப்போ பிராணசக்தி நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த தொல்லையில இருந்து நம்ம மீண்டும் வரலாம். நன்றிப்பா.